ஒரு செயலை ஒரு மனிதன் கோடிட்டு காட்டுறான், இல்லைனா நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றனா, அந்த மனிதன் அதை தப்பா ரைட்டான்னு சொல்ற உரிமையை நீங்க தான் அந்த மனிதனுக்கு கொடுக்குறீங்க. கரெக்டா? இப்போ நீங்க ஒரு செயல் செய்யறீங்க, அந்த செயலில் ஒருத்தன் குற்றம் சொல்றான் அப்படின்னா, அந்த குற்றம் சொல்றதை ஏத்துக்காதும் உங்ககிட்ட இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது, குற்றம் சொல்ற இடத்துல அந்த மனிதனுக்கு அந்த உரிமையை கொடுத்தது நீங்க தான். முதல்ல அந்த உரிமையை நீங்க கொடுக்கக்கூடாது. நீங்க வாழும் வாழ்க்கையை இன்னொரு மனிதன் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் செய்கிற செயலை இன்னொரு, இப்போ நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 4 இட்லி சாப்பிடுங்க, 2 தான் சாப்பிடணும் நான் எப்படி சொல்ல முடியும்? உங்கள் உடல், உங்கள் பசி, உங்கள் தேவை, அது நான் சொல்ல முடியாது. இது உணவுன்ற விஷயத்தில் சொல்கிறேன். இதுதான் வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீங்கள் எப்படி வாழணும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை நான் சொல்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னொரு மனிதன் சொல்கிறதுன்றது அவன் தனிப்பட்ட கருத்து. அது உங்கள் கருத்து ஆகாது, நீங்கள் அதை பார்க்காத வரைக்கும். நீங்கள் அந்த கருத்து மேலே நீங்கள் என்ன வச்சுட்டீங்க, இல்லை அவன் என்ன சொல்கிறான்றதுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் வாழவே முடியாது. இங்கே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மனிதனோட பார்வைன்னு ஒன்று இருக்கும். அது சரியா தப்பான்றது உங்கள் பிரச்சனை கிடையாது. அந்த வார்த்தைக்கோ இல்லை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கோ பலம் எப்போ கொடுப்பீங்கன்னா நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான். நீங்கள் அதை கவனிக்கலாம் குற்றம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ உங்கள் வேலையோ இல்லை உங்கள் செயலோ உங்களை சார்ந்தது, இன்னொரு மனிதனை சார்ந்தது இல்லை. அதை எந்த மனிதன் எப்படி சொன்னாலும் அதை ஏற்றுக்கினீங்கன்னா அதில் குறை தெரியும் உங்களுக்கு. அதை ஏற்றுக்கலாம், நீங்கள் செய்யறது மட்டும்தான் சரி. நன்றி.